ஹாய், வெல்கம் டு ஒன் பெட் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி ஃபேமிலியோடு அப்படியே வெளியில் வந்தேன். அப்படியே சரி ஒரு குட்டி கதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கதை மகாபாரத்தில் சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாச்சும் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்போம். அந்த படத்தில் கிருஷ்ணர் அவரோட சக்கராயுதத்தை எடுத்து நிராயுதபாணியாக இருக்கிற பீஷ்மரை கொல்ல போவார். அதை நம்ம ஈஸியாக கடந்து வந்திருப்போம். போரில் ஒரு நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா போரில் ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கதை ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பின்னாடி போவோம். கொஞ்சம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அதாவது துரியோதனனும் அர்ஜுனனும் 2 பேரும் போய் கிருஷ்ணர்கிட்ட அவரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கும்போது துரியோதனன் முதல்ல வந்துருவார். தலைமாட்டில் போய் உட்காந்துருவார். பின்னாடி லேட்டாக அர்ஜுனன் வருவார். அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது மெதுவாக எந்திரிக்கிற மாதிரி கிருஷ்ணர் ஏஞ்சி முதல்ல அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எப்போ வந்த, இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். உடனே அர்ஜுனர் பதிலுக்கு ஒரு கண்ணு காட்டுவார். முன்னாடியே ஒரு ஆள் வந்திருக்கு, அவரை பாருங்க முதல்ல அப்படின்னு. திரும்பி பார்ப்பாரு, துரியோதனன் இருப்பார். உடனே துரியோதனா நீயும் வந்திருக்கியா, என்ன ஆச்சரியம், 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. 2 பேரும் ஒரே சமயத்தில் நடக்கவிருக்கும் பாரத போருக்குள்ள உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்பாங்க. உடனே கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும், 2 பேருமே வேண்டியவங்க, ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய படையை ஒரு பக்கம் வச்சிட்றேன், நான் ஒரு பக்கம் இருந்துக்கிறேன். ஸோ யாருக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்குங்க அப்படிங்கிறார். ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு அர்ஜுனனுக்கு கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுவார் துரியோதனன் கிட்ட, துரியோதனா அர்ஜுனன் உன்னையோட இளையவன், நம்ம சின்னவங்களுக்கு கொடுத்துட்டு தான் பெரியவங்களுக்கு கொடுப்போம். அதனால் நான் அர்ஜுனன்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு வேணுங்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அர்ஜுனன்கிட்ட கேட்பார், அர்ஜுனா உனக்கு நான் வேணுமா என்னோடய படம் வேணுமா அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது அர்ஜுனன் இல்லை கிருஷ்ணா, நீ மட்டும் இருந்தால் போதும், எனக்கு உன் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோன்னே துரியோதனனுக்கு கிருஷ்ணரோட எல்லா படையும் துரியோதனன் சைடு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடும். அப்போது துரியோதனன் சொல்வார், கிருஷ்ணா படையை நீ கொடுத்துட்டு நீ அந்த பக்கம் இருந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா கிருஷ்ணர் நான் ஆயுதம் ஏந்தி சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ ஆயுதம் ஏந்தி சண்டை போட மாட்டேன்னு அதுக்கப்புறம் போர் ஸ்டார்ட் ஆகிடும். போர் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் போரில் என்ன ஆகுது, அர்ஜுனன் பயங்கரமாக சண்டை போடுறார். துரியோதனனால் தாக்கு பிடிக்க முடியல அர்ஜுனனோட சண்டையை. உடனே ஓடி போய் பீஷ்மர்கிட்ட போய் உதவி கேட்குறார். என்ன தாத்தா, இந்த மாதிரி அர்ஜுனன் என்னை ரொம்ப சோதிக்கிறான், அவன் பயங்கரமாக சண்டை போடுறான், ஆனால் நீங்கள் ஒன்றும் சண்டையே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுவான். அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல், நீங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் கிழவர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சண்டை போடுற திறமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பீஷ்மருக்கு கோவம் வந்துடும். கோவம் என்ன பண்ணுறாரு, உனக்கு என்ன நான் சண்டை போடலன்னு என்னோட சண்டை போடுற திறன் மேலே உனக்கு சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு போரில் அர்ஜுனன் நான் கொன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு தடவை பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டா அதை மாறமாட்டார். நாளைக்கு அர்ஜுனனை கொன்னுடுவார்னு தெரிஞ்சோடனே பீஷ்மர் சொல்லிட்டாருன்னொன்னே துரியோதனன் கொஞ்சம் கூலாகிட்டு சரி ஓகே அப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. இந்த நியூஸ் எப்படியோ கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பீஷ்மர் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், நாளைக்கு அர்ஜுனனை கொன்னுருவார், ஏதோ ஒன்று பண்ணி இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போய் திரௌபதியை பார்ப்பார். திரௌபதி கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டாரு துரியோதனனுக்கு, அதனால் நீ எப்படியாச்சும் இதை நிறுத்தி ஆகணும், அதனால் என் பின்னாடி வா, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஸ்ட்ரெயிட்டாக பீஷ்மரோட அந்த பாசறைக்கு கூட்டிகிட்டு போய் வெளியில் நிறுத்திட்டு உன் செருப்பெல்லாம் கழட்டுன்னு சொல்லி அந்த செருப்பை கூட வாங்கி நெஞ்சோடு அணைச்சிப்பார். ஏன்னா அந்த சத்தம் கேட்டு பீஷ்மர் ஏஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ உள்ளே பீஷ்மர் தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்வார், நீ என்ன பண்ணுற, அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக முகத்தை காட்டாமல் அவரோட காலில் போய் விழுந்துரு. வந்தது ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது பீஷ்மருக்கு, தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி வாழ்த்துவார். ஸோ அந்த வாழ்த்தை மட்டும் வாங்கிட்டேன்னா அர்ஜுனனை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி போவாங்க. திரௌபதி உள்ளே வேகமாக ஓடி போய் அவர் காலில் விழுந்துருவாங்க. விழுந்தோடனே தூக்கத்துலேருந்து டக்குன்னு எழுந்திரிச்சவர் யார் அது அப்படின்னு பார்ப்பாரு. ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோடனே கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிடுவார். தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரௌபதி இது உண்மைதானா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர், நான் பீஷ்மர் வாக்கு தவற மாட்டேன், கொடுத்தது தான், தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறமேல் தான்
திரௌபதி அவங்க முகத்தை காட்டுவாங்க. உடனே பீஷ்மருக்கு பயங்கர கோவம் வந்துடும். எப்படி நீ வந்து என் பாசறைக்குள்ளே வந்து நீ என் காலை தொடலாம்? நாளைக்கு உன் புருஷனை கொன்னுடுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுவார். உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போய் பார்ப்பார். பார்த்தா வெளியில் கிருஷ்ணர் இருப்பார். என்ன கிருஷ்ணா, நீ தான் என்னோடய கடவுள்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ வந்து இப்படி பண்ணலாமா? நான் ஏற்கனவே துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நாளைக்கு வந்து அர்ஜுனனை கொன்னுடுவேன்னு. இவளை வந்து நான் தீர்க்க சுமங்கலி பவன்னு வாழ்த்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? எந்த வாக்கை வந்து நான் காப்பாற்ற முடியும்? என்னை வந்து இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்படுவார். அப்போ கிருஷ்ணர் சொல்வார், எல்லாருமே ஒரு வகையில் எப்படியாச்சும் ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில். ஆனால் நீங்கள் எந்த வாக்கை வந்து காப்பாற்றணுன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. எது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சாதகமாக இருக்குமோ அந்த வாக்கை தான் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவார். நாளைக்கு நீங்கள் அர்ஜுனனை கொல்லாமல் இருக்கணும். கொல்லாமல் இருந்தால் தான் தர்மம் சைடு நீங்கள் இருக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் பீஷ்மருக்கு இருந்தாலும் கோவம் அடங்காது. ஆனால் பதிலுக்கு நான் எப்படி வந்து என்னோடய வாக்கை தவறனோ அந்த மாதிரி நீ கடவுளாக இருந்தாலும் நீ உன் வாக்கை ஒரு தடவை தவறுவ அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அப்படியே போயிடுது. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, கிருஷ்ணர் அர்ஜுனனை வந்து ரொம்ப மட்டமாக ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பார். நீ வந்து சரியாக சண்டை போடுறதில்ல, பாரு பீஷ்மர் பாரு, அவர் வயசானவர் எப்படி சண்டை போடுறாரு, உனக்கு வந்து எல்லாத்து மேலேயும் ஒரு பாசம் வந்துருச்சு போரில், நீ வந்து யாரையுமே கொல்ல மாட்டுற, இன்றைக்கி வந்து உன்னோட போரில் வந்து உன்னோட ஃபுல் திறமையும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவார். அர்ஜுனன் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் கிருஷ்ணா, நான் என்ன எல்லா பக்கமும் சண்டை போட்டுட்ருக்கேன், என்னை ஏன் வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பார். இல்லை நீ சரியாக சண்டை போடலன்ட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் தேரை நிறுத்திட்டு தேர்லேருந்து இறங்கி சக்கராயத்தை வர வச்சு, இந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் இந்த போரை முடிக்க முடியும், உன்னை நம்பிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உடனே சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் மேலே விட போவார். அந்த சமயத்தில் பீஷ்மர் அவரோட ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு, நான் கும்பிட்ற கடவுளே வந்து என்னை கொல்றாரு அப்படின்னும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிராயுத பாணியாக நிற்கிறார். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அர்ஜுனன் வந்து உடனே கிருஷ்ணரோட காலை பிடிச்சி, உன் வாக்கை வந்து நான் மீற விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து நிறுத்துகிற சீன் தான் அந்த படம்.